இதைத் தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். முதல் செய்தியாக, தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. கொடைக்கானலிலும் மேல்மலை கிராமங்களிலும் கனமழை பெய்தது. இதனால் வெள்ளி நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. திண்டுக்கல் மற்றும் அதை சுற்றியுள்ள இடங்களில் மாலையில் திடீரென பெய்த மழையால் பள்ளி மாணவர்கள் நனைந்தபடி வீடு திரும்பினர். தேனி மற்றும் வீரபாண்டி, பெரியகுளம், சோத்துப்பாறை அணை, கும்பக்கரை உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மிதமான மழை பெய்தது. இதேபோல நாகை மாவட்டத்தில் லேசான மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கனமழை கொட்டி தீர்த்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் சங்ககிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கியதால் சாலையில் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியது. வேலூரில் கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் சித்தூர் பேருந்து நிறுத்தம் அருகே தண்ணீர் தேங்கியது. சாலையில் தேங்கிய மழைநீரால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் லேசான மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், தியாகராய நகர் உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்தது. சென்னை புறநகர் பகுதிகளான பூந்தமல்லி, மாங்காடு, திருமழிசை, செம்பரம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மழை பெய்தது. இதேபோல மீனம்பாக்கம், பல்லாவரம், குரோம்பேட்டை உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் லேசான மழை பெய்தது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் கனமழை கொட்டிய நிலையில் ரயில் நிலைய சாலையில் கழிவு நீருடன் சேர்ந்து மழைநீர் ஓடியதால் மக்கள் அவதியடைந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான வைத்தீஸ்வரன் கோவில், கொள்ளிடம், திருமுல்லைவாசல், திருவெண்காடு, பூம்புகார் உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை பெய்தது. தஞ்சை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் கனமழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதேபோல கோவையின் பீடமேடு, சிங்காநல்லூர், ராமநாதபுரம், கவுண்டம்பாளையம், காந்திபுரம், உக்கடம் என மாநகர பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. சென்னையில் எலி மருந்தால் 2 குழந்தைகள் உயிரிழந்த நிலையில் மருந்து வைத்த தனியார் நிறுவன ஊழியர் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னையை அடுத்த குன்றத்தூரில் வீட்டில் தெளித்த எலி மருந்து காற்றில் கலந்ததால் மூச்சுத் திணறல் ஏற்பட்டதில் 2 குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வங்கி பணியாளர்களான 34 வயதாகும் கிரிதரன், 31 வயதான மனைவி பவித்ரா மற்றும் 6 வயதான மகள் வைஷ்ணவி, 1 வயதான மகன் சாய் சுதர்சன் ஆகியோருடன் வசித்து வந்தார். வீட்டில் எலி தொல்லை அதிகமாக இருந்ததால் அலுவலகங்களில் எலி மருந்தடிக்கும் நிறுவனத்தினரை அழைத்து வந்து புதன்கிழமை இரவில் வீட்டில் எலி மருந்தை அடித்ததுடன் ஆங்காங்கே எலி மருந்தை வைத்துள்ளார். பின்னர் அனைவரும் உறங்கச் சென்றுவிட்ட நிலையில் வியாழக்கிழமை காலையில் எழுந்தபோது கிரிதரன், அவரது மனைவி, குழந்தைகள் என அனைவருக்கும் வாந்தி, தலை சுற்றல் மற்றும் மூச்சு திணறல் ஏற்பட்டது. இதையடுத்து அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் குழந்தைகள் இருவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். கிரிதரன் மற்றும் அவரது மனைவி பவித்ரா ஆகிய இருவரும் ஆபத்தான நிலையில் இருப்பதால் சென்னை போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. எலி தொல்லைக்காக அடித்த மருந்தால் குழந்தைகள் பலியான சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
வீட்டில் எலிமருந்து அடித்ததில் குழந்தைகள் உயிரிழந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட மருந்து அடிக்கும் நிறுவனம் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் ஊழியரை கைது செய்தனர். குன்றத்தூரைச் சேர்ந்த கிரிதரன் பணியாற்றி வரும் வங்கியில் உள்ள எலிகளை விரட்டுவதற்காக தனியார் நிறுவன ஊழியர்களை வரவழைத்து வங்கி நிர்வாகம் சார்பில் எலி மருந்து அடித்துள்ளனர். இதனால் மருந்து அடிக்கும் நிறுவன ஊழியர்களிடம் அறிமுகத்தை பெற்ற கிரிதரன் தனது வீட்டிலும் உள்ள எலிகளை விரட்டுவதற்காக அவர்களை அணுகியதாக கூறப்படுகிறது. அடுக்குமாடி குடியிருப்பில் கடந்த ஆகஸ்ட் மாதம் வாடகைக்கு குடியேறிய கிரிதரன் அங்கிருந்த எலிகளை விரட்ட அந்நிறுவனத்தினரை அழைத்து வந்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. வீடு முழுவதும் அதிக அளவில் எலி மருந்தை அடித்ததால் அதன் நெடி அதிகமாக இருந்த நிலையில் கதவு ஜன்னல்களை பூட்டிவிட்டு ஏசி அறையில் அவர்கள் உறங்கியதாக கூறப்படுகிறது. வீட்டில் அனைத்து இடங்களிலும் எலிமருந்து காற்றில் பரவியதால் அதை சுவாசித்ததால் 4 பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் தனியார் நிறுவனத்தின் மீது வழக்கு பதிவு செய்துள்ள குன்றத்தூர் காவல் நிலையத்தினர் வீட்டில் எலிமருந்து அடித்துச் சென்ற தினகரன் என்ற ஊழியரை கைது செய்தனர். மேலும் நிறுவனத்தின் உரிமையாளர் பிரேம்குமார், மற்றொரு ஊழியரான சங்கர்தாஸ் ஆகியோரை தேடி வருகின்றனர். இனி தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். முதல் செய்தியாக, தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. கொடைக்கானலிலும் மேல்மலை கிராமங்களிலும் கனமழை பெய்தது. இதனால் வெள்ளி நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. திண்டுக்கல் மற்றும் அதை சுற்றியுள்ள இடங்களில் மாலையில் திடீரென பெய்த மழையால் பள்ளி மாணவர்கள் நனைந்தபடி வீடு திரும்பினர். தேனி மற்றும் வீரபாண்டி, பெரியகுளம், சோத்துப்பாறை அணை, கும்பக்கரை உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மிதமான மழை பெய்தது. இதேபோல நாகை மாவட்டத்தில் லேசான மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கனமழை கொட்டி தீர்த்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் சங்ககிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கியதால் சாலையில் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியது. வேலூரில் கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் சித்தூர் பேருந்து நிறுத்தம் அருகே தண்ணீர் தேங்கியது. சாலையில் தேங்கிய மழைநீரால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் லேசான மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், தியாகராய நகர் உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்தது. சென்னை புறநகர் பகுதிகளான பூந்தமல்லி, மாங்காடு, திருமழிசை, செம்பரம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மழை பெய்தது. இதேபோல மீனம்பாக்கம், பல்லாவரம், குரோம்பேட்டை உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் லேசான மழை பெய்தது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் கனமழை கொட்டிய நிலையில் ரயில் நிலைய சாலையில் கழிவு நீருடன் சேர்ந்து மழைநீர் ஓடியதால் மக்கள் அவதியடைந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான வைத்தீஸ்வரன் கோவில், கொள்ளிடம், திருமுல்லைவாசல், திருவெண்காடு, பூம்புகார் உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை பெய்தது. தஞ்சை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் கனமழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதேபோல கோவையின் பீடமேடு, சிங்காநல்லூர், ராமநாதபுரம், கவுண்டம்பாளையம், காந்திபுரம், உக்கடம் என மாநகர பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. சென்னையில் எலி மருந்தால் 2 குழந்தைகள் உயிரிழந்த நிலையில் மருந்து வைத்த தனியார் நிறுவன ஊழியர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
சென்னையை அடுத்த குன்றத்தூரில் வீட்டில் தெளித்த எலிமருந்து காற்றில் கலந்ததால் மூச்சுத் திணறல் ஏற்பட்டதில் 2 குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வங்கி பணியாளர்களான 34 வயதாகும் கிரிதரன், 31 வயதான மனைவி பவித்ரா மற்றும் 6 வயதான மகள் வைஷ்ணவி, 1 வயதான மகன் சாய் சுதர்சன் ஆகியோருடன் வசித்து வந்தார். வீட்டில் எலி தொல்லை அதிகமாக இருந்ததால் அலுவலகங்களில் எலி மருந்தடிக்கும் நிறுவனத்தினரை அழைத்து வந்து புதன்கிழமை இரவில் வீட்டில் எலி மருந்தை அடித்ததுடன் ஆங்காங்கே எலி மருந்தை வைத்துள்ளார். பின்னர் அனைவரும் உறங்கச் சென்றுவிட்ட நிலையில் வியாழக்கிழமை காலையில் எழுந்தபோது கிரிதரன், அவரது மனைவி, குழந்தைகள் என அனைவருக்கும் வாந்தி, தலை சுற்றல் மற்றும் மூச்சுத் திணறல் ஏற்பட்டது. இதையடுத்து அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் குழந்தைகள் இருவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். கிரிதரன் மற்றும் அவரது மனைவி பவித்ரா ஆகிய இருவரும் ஆபத்தான நிலையில் இருப்பதால் சென்னை போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. எலி தொல்லைக்காக அடித்த மருந்தால் குழந்தைகள் பலியான சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டில் எலிமருந்து அடித்ததில் குழந்தைகள் உயிரிழந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட மருந்து அடிக்கும் நிறுவனம் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் ஊழியரை கைது செய்தனர். குன்றத்தூரைச் சேர்ந்த கிரிதரன் பணியாற்றி வரும் வங்கியில் உள்ள எலிகளை விரட்டுவதற்காக தனியார் நிறுவன ஊழியர்களை வரவழைத்து வங்கி நிர்வாகம் சார்பில் எலி மருந்து அடித்துள்ளனர். இதனால் மருந்து அடிக்கும் நிறுவன ஊழியர்களிடம் அறிமுகத்தை பெற்ற கிரிதரன் தனது வீட்டிலும் உள்ள எலிகளை விரட்டுவதற்காக அவர்களை அணுகியதாக கூறப்படுகிறது. அடுக்குமாடி குடியிருப்பில் கடந்த ஆகஸ்ட் மாதம் வாடகைக்கு குடியேறிய கிரிதரன் அங்கிருந்த எலிகளை விரட்ட அந்நிறுவனத்தினரை அழைத்து வந்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. வீடு முழுவதும் அதிக அளவில் எலி மருந்தை அடித்ததால் அதன் நெடி அதிகமாக இருந்த நிலையில் கதவு ஜன்னல்களை பூட்டிவிட்டு ஏசி அறையில் அவர்கள் உறங்கியதாக கூறப்படுகிறது. வீட்டில் அனைத்து இடங்களிலும் எலிமருந்து காற்றில் பரவியதால் அதை சுவாசித்ததால் 4 பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் தனியார் நிறுவனத்தின் மீது வழக்கு பதிவு செய்துள்ள குன்றத்தூர் காவல் நிலையத்தினர் வீட்டில் எலிமருந்து அடித்துச் சென்ற தினகரன் என்ற ஊழியரை கைது செய்தனர். மேலும் நிறுவனத்தின் உரிமையாளர் பிரேம்குமார், மற்றொரு ஊழியரான சங்கர்தாஸ் ஆகியோரை தேடி வருகின்றனர்.